என் பின்னால ஒரு கூட்டமே நிக்குது. இது தானா சேர்ந்த கூட்டம் இல்ல, கடை வாங்கி நானா சேர்த்துக்கிட்ட கூட்டம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம கங்குவா படத்தோட ஒரு ரிவ்யூ மாதிரி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருமே கங்குவா படத்தை பற்றி பயங்கர நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் நானும் அதையே பேச போகிறதில்ல. ஏன்னா நான் படம் இப்போ ரீசெண்டாக தான் பார்த்தேன். ஸோ அதனால தான் வீடியோவும் ஒரு நாள் போடாமல் இருந்தேன். நம்ம இப்போ பார்க்காம எதுவும் சொல்லக்கூடாது இல்லையா? அதனால தான் ஒரு நாள் வீடியோவும் அது போடாமல் இருந்தேன். பட் நான் பார்த்ததில் ஃபஸ்ட்டு இந்த ப்ரெசென்ட்டில் வர போர்ஷன் வந்து ஒரு 1/2 hour போர்ஷன் வந்து வேஸ்ட்டு தான். வேஸ்ட்டுனா எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு பொறுமையாக போகுது, ரொம்ப ஒரு கிளாஸாக காட்டுறேன் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஒரு மாதிரி ஒஸ்ட்டாக இருக்குது. மற்றபடி என்னை கேட்டிங்கன்னா அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்லாம் கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. அவங்க எடுத்திருக்கிறது, அவங்க போட்டிருக்க மெனக்கெட்டிருக்கிறது, அது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த படத்தில் பயங்கரமாக நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில லாஜிக் மிஸ்டேக்லாம் படத்தில் பயங்கரமாக இருக்குது. அந்த கடைசியில் வர கிளைமேக்ஸ் போர்ஷன் ஃபைட் ஆகட்டும், இந்த ஃப்ளைட்டில் பறக்கிறது, அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கன்று ஷூட் பண்ணிவிடுவாங்க அந்த ஃபைட்டுக்கு முன்னாடியே. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்காம அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டையும் முடிச்சுட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா கையில் ஒரு கட்டு மட்டும்தான் போட்டிருப்பார். அதுவும் கொஞ்சம் ஒரு மாதிரி எங்கேயோ இடிக்குதே அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்டர்வல் அப்போ செஸ்ட்டில் கத்தியை குத்திடுவாங்க, கத்தி பின்னாடியே வந்துடும். அந்த கத்தியை அசால்ட்டாக பிடிங்கி போட்டு மறுபடியும் அதே கத்தியில் இன்னும் எல்லாருமே இவர் குத்தி சாவடிச்சிக்கிட்டு இருப்பார். இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு. தவிர மற்றபடி அந்த படத்தில் இவங்க சொல்கிற மாதிரி கத்துற சவுண்டு எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே கேட்கல. ஃபர்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இந்த படம் 58.62 crores கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி டீமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 89 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மொத்தமாக பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக 3 நாள் கலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு 100 crores அப்படின்ற மாதிரி பாக்ஸ் ஆஃபீஸில் போயிருக்கு. 127 கோடி. ஆக்சுவலாக இந்த படம் எதிர்பார்த்ததுக்கு ஃபஸ்ட் டே கலெக்ஷனே ஒரு 100 கோடி மேலே வரும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. பட் பார்ப்போம். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.